ஸோ குட் மார்னிங் எல்லாருக்குமே. நம்ம ரூம்ல பேக் எல்லாம் வச்சுட்டு 10:00 செக் அவுட்டு. டைம் இப்போ 8:30 ஆகுது. ரூம்ல பேக் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வெளியில சும்மா சுத்தி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ நைட் எந்த அளவு கூட்டம் பார்த்தோமோ, அந்த அளவு வந்து இப்போ ஆளே இல்ல. மேபி இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இப்போ எங்க போறோம்னா, இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய கிராண்ட்மாஸ் எல்லாம் பாஸ்தா பண்ணிட்டுருப்பாங்களாம் பாட்டிங்கலாம். ஸோ அந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான் போறோம். அது வந்து பாரியில ஒரு ஐகானிக் பிளேஸ். ஸோ இதெல்லாம் நீங்க நைட்டு பார்த்த ஸ்ட்ரீட் தான். ஸோ நம்ம ஒரு வழியா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தெரியுதா? ஸோ ஒரே ஒரு பாட்டி மட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இல்ல 2, 3 பேர் இருக்காங்க. போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இவங்க இத பண்ணிட்டுருக்காங்க இங்க. Buongiorno, ஹலோ. buongiorno. È buona la pasta, eh? Riesci guarda pure bene. ஸோ இதெல்லாம் இவங்க இங்க ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பாஸ்தா மேக் பண்ற இடம். இந்த ரீஜியனுக்குன்னு ஸ்பெஷாலிட்டியா வந்து ஒரு பாஸ்தா வந்து இருக்குங்க. இங்க பாருங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ண பாஸ்தாஸ் தான். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்லி மேட். இந்த டைப் அந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷேப்புக்கு வந்து இங்க ஒரு பேர் இருக்கு. இதுதான் இந்த ரீஜியனோட ஸ்பெஷல் பாஸ்தா. ஸோ இங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க. இந்த நோனாஸ் அதாவது கிராண்ட்மாஸ் மேக் பண்ண ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா. 1 கேஜி வந்து €6. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பாஸ்தா ஸ்ட்ரீட்டுக்கு தான் போறோம். ஸோ நம்ம மட்டேரால பார்த்த மாரி இங்கேயுமே நெறைய கேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா வேணும் அப்படி பாரியோட ஸ்பெஷாலிட்டி பாஸ்தா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள பாஸ்தா வெரைட்டீஸ். ஸோ இந்த ஷேப்பு தாங்க இங்க உள்ள பாஸ்தா வெரைட்டி ஆக்சுவலா. ஸோ இங்க ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நெறைய பேர் இப்பதான் பார்க்க வராங்க. Buongiorno, posso fare un video o no? Posso fare un video? இப்போ இந்த ஸ்ட்ரீட்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்தா மேக்கிங் இது இருக்கு. இருக்க வீடுகள்லாம் இப்படிதாங்க இருக்கு பாரியில. ஸோ அந்த ஃபோர்ட் மாரி இருக்குல்ல, அங்க தான் நம்ம போய் என்னன்னு பார்க்க போறோம். என்ன லொகேஷன்னு பார்க்கலாம். தான் வந்து புக்லியான்ற ரீஜியன்ல தான் பாரி, அப்புறம் 2, 3 சிட்டீஸ் இருக்கு. நேத்து போனோம்ல மட்டேரா,
அது எல்லாமே புக்லியாவோட கீழ வர சிட்டீஸ் தான். இது வந்து சும்மா ஒரு கடையோட டெக்கார்ஸ். பக்கத்துல வந்து வந்துட்டோம். இதுதான் பார்த்துக்கோங்க. இட்டாலியோட ஃபிளாக் போட்டிருக்காங்க. நல்ல வெயிலா இருக்கு பார்க்கறக்கே. ஸோ அந்த பாஸ்தா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு இது. ஒரு மியூசியம்ங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து €10 போல. இன்கேஸ் உங்களுக்கு மியூசியம்லாம் சுத்தி பார்க்க பிடிக்கும்னா, இது ஒரு ஆப்ஷன். கேஸ்டெல்லோஸ் வேவோ. இந்த ஏரியா பாருங்க. இது எல்லாமே வீடு இருக்க ஏரியா தாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் நெறைய டூரிஸ்ட் பார்த்து பழகியிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறக்கே. ஸோ இது பாருங்க. டிப்பிக்கல் யூரோப்ல உள்ள ஒரு என்ட்ரன்ஸ்ங்க. எப்படி இருக்கு பாருங்க. குட்டியா. லெட்டர் பாக்ஸ். அந்த வீடோட லெட்டர் பாக்ஸ். இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து பாருங்க ஒரு சர்ச்சு. இது வந்து 1900ல கட்டப்பட்ட சர்ச் போல. அதுதான் இது. எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் இருக்குங்க பாரியில. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. மரம் ஃபுல்லாவே பாருங்க, இந்த மரம் அதிகமா இருக்கு. மாதிரி பைக்ஸ் வந்து இங்க இருக்க லோக்கல்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்றாங்க. பாருங்க. இப்படிதான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வீடு தான். இங்க ஒரு பாட்டி இருக்காங்க பாருங்க. இங்க நெறைய பேரு டூ வீலர் யூஸ் பண்றாங்கங்க. நெறைய பேர் வந்து டூ வீலர் யூஸ் பண்றாங்க. காரு அதிகமா இருக்கு. டூரிஸ்ட் வரனால எப்படி சொல்றது? மேபி அவங்க ரென்டல் கார்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். சொல்ல முடியாது நம்மளால. ஸோ இது வந்து இங்க உள்ள போலீஸ் கார் போல. போலீஸ் பஸ் மாரி இருக்கு. நம்ம வந்து இப்போ பீச் சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து பாரி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓல்ட் டவுன்லயே எல்லாமே சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான எல்லா ஏரியாவுமே ஓல்ட் டவுன்ல தான் இருக்கு. பாரி ஓல்ட் டவுன்ல. அப்ப நீங்க வந்து உங்க ஸ்டேவ ஓல்ட் டவுன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா, நடந்தே எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஃபுட்டுக்குலாம் சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நெறைய பீட்ஸா ஸ்பாட்டு, பாஸ்தா ஸ்பாட் எல்லாம் இருக்கு. ஏன்னா, இட்டாலினாலே அதுதானே உங்களுக்கு. அதனால கவலையே பட வேணாம். ஃபுட்டுமே அவ்ளோ எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல. ரொம்ப சீப் தான். நம்ம துபாய்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி மரம் மாரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரோடுங்க. நெறைய பார்ட்டீஸ் இருக்காங்க இந்த ஊர்ல பயங்கரமா. நான் பார்க்குற இடம்லாம் நெறைய பாட்டிங்க தான் இருக்காங்க. யங் பீப்பிளும் இருக்காங்க. ஆனா பாட்டி, தாத்தா வந்து அதிகம்னு தோணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ் இல்ல. சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல இல்ல. சிக்னல் இல்லாத இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு எப்படி போடுவாங்க? அந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா காருமே அத பார்த்துட்டு நிறுத்திட்டு தான் போறாங்க. ஒரு சில இடங்கள்ல இருக்கு ஆனா. ஸோ இட்டாலியோட ஃபேஷன் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, மிலான். நம்ம வந்து அங்கலாம் போல. இந்த ஸ்ட்ரீட் வந்து நேத்து நம்ம வந்தோம்ல. அந்த ஸ்ட்ரீட்டு நம்ம அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் டெக்கார் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட் தான் இது. தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் அ காஃபி. ஆனா வந்து பாருங்க, இது எல்லாமே
அந்த காஃபி மேக்கர் தான். நம்ம ஊர்ல ஃபில்டர் காஃபி போடுவோம்ல, அந்த இதுதான் இது. எவ்ளோ பிரெட்டியா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல வண்டிங்க பாருங்க. இந்த வண்டிங்க நெறைய பேர் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவுமே இந்த ட்ரீஸ் இருக்கு. ஸோ இட்டாலியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராசியானா தேங்க்ஸ்ன்னு அர்த்தம். போன்ஜோர்ன்னு நெனைக்கிறேன். போன்ஜோர் வந்து ஃப்ரெஞ்சு. கிராசியா வந்து தேங்க் யூன்னு அர்த்தம். ஆனா இங்க இட்டாலி வந்தீங்கன்னா, நெறைய ஜெலட்டோ இருக்கு. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வந்து நெறைய இருக்கு. இட்டாலியில வந்து ஜெலட்டோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இனியும் ட்ரை பண்ணல. அது ட்ரை பண்ணணும். ஆனா வந்து கண்டிப்பா ஐஸ்கிரீம்ஸ் எஸ்பெஷலி ஜெலட்டோ வந்து ட்ரை பண்ணுங்க இட்டாலி வந்தீங்கன்னா. சவுத் ஈஸ்ட் சைட் ஆஃப் இட்டலியில வந்து பார்த்தீங்கன்னா, வீடுங்கலாம் வந்து ரொம்ப யூரோப்பியன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கது வந்து ரேர் தான். நார்மல் பில்டிங் மாரி தான் இருக்கு. ஒரு சில இடங்கள் மட்டும் அந்த டிப்பிக்கல் யூரோப்பியன் டச்சோட இருக்கு. பில்டிங்லாம் சொல்றேன். ஏன்னா, மத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் கட்டடம் மாரி தான் இருக்கு. எல்லா லக்ஸரி கார்ஸும் ஒரு ரோல நிக்குது. ரேஞ்ச் ரோவர், இங்க பென்ஸு, இங்க வந்து BMW, இங்க வந்து Audi. மறுபடியும் இங்க Audi. பாருங்க, இந்த மாரி நெறைய இடத்துல பாட் வச்சு பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்கங்க இங்க. ஸோ பீச்சுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். படகு மாரியே இருக்கு பாருங்க. இது வந்து அந்த கரையோட ஓரத்துல நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த படகுகள். அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு. அந்த சைடு போய் நம்ம பார்ப்போம். பாருங்க, செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க. இங்க வந்து ஃபிஷ் எல்லாம் புடிச்சிட்டு வந்து இந்த ஏரியால தான் விப்பாங்க போல. இப்ப வந்து ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இவங்க ஃப்ரெஷ்ஷா புடிக்கிற ஃபிஷ்ஷ வந்து இங்க வந்து சேல் பண்ணுவாங்க போல. ஆனா கோஸ்டல் ரீஜியன்னால எனக்கு தெரிஞ்சு செம்மையா கிடைக்கும்னு தோணுதுங்க. ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க லோக்கல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபிஷ் சாப்பிடணும்னா இங்க சாப்பிடலாம். சீ ஃபுட் எஸ்பெஷலி. ஸோ இதுதான் அந்த ஃபிஷ் விக்கிற ஏரியா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 11 ஆகும்போது தொறந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவ்ளோ டைம் ஆகல. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. வாட்டர் கலர் வந்து ஃபுல்லாவே ப்ளூ தான். ஸோ ஃபுல்லா போட், சின்ன சின்ன கப்பல், பெரிய பெரிய போட்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு வழியா வந்துட்டோங்க. நெறைய பேர் வந்து சைக்கிளும் யூஸ் பண்றாங்க. காலையிலேயே ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. ஒரு சைடு ஜாகிங் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இங்க பாருங்க. ஒரு தாத்தா மீன் புடிச்சிட்டுருக்காரு. ஸோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இங்க எவ்ளோ மீன் தெரியுமாங்க? குட்டி, குட்டி, குட்டி மீனா இருக்கு. இங்க பாருங்க இப்படிதான் இருக்கு. நல்ல வெயில் இருக்கு. ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் வீல் ஒண்ணு இருக்கு. அழகா இருக்கு. இந்த தாத்தா மீன் புடிச்சிட்டு கிளம்புறாருன்னு நெனைக்கிறேன். இது வந்து அப்படியே பீச்சோட சைட்ல இருக்க வியூங்க. இப்படிதான் நம்ம நடந்து வந்தோம். ஆனா அவ்ளோலாம் அலைலாம் இல்லங்க. சுத்தமா ரொம்ப அலை இல்லாத கடலா இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணி போணும். நான் சொன்னேன்ல இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு இப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. இது பாருங்க யாரோட ஸ்டாச்சு மஸ்ஸினி அப்படின்னு எழுதியிருக்கு. பீச் கிட்டயே இருக்கு இது. ஓகே, நம்ம இப்ப திரும்ப ரூம் போயிட்டுருக்கோம்.
துணியெல்லாம் துவைச்சு துவைச்சு இப்படி காய போட்டிருக்காங்க என் பால்கனியில. ஸோ ஆட்டோ நிக்குது. டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கடை. நிறைய கைடட் டூர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதுலலாம் ஹிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்டடா இருந்தா அத நீங்க வந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஒரு கைடட் டூர் போயிட்டுருக்கு. நிறைய லாங்குவேஜ்ல இருக்கும். இங்கிலீஷ், இட்டாலியன், இல்ல ஃப்ரெஞ்ச், ரஷ்யன் இந்த மாரி எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பார்த்தீங்கன்னா, விட்டோரியோ அப்படின்னு சொல்லி இங்க லோக்கல் சஜெஸ்ட் பண்ணாங்க. இங்க வந்து ஒரு கெஃபே மாரி. ஸோ எல்லாமே எல்லாம் இல்ல. பட் ஆனா காஃபி, இந்த மாரி கேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஜெலாட்டோ இருக்கு. ஸோ இப்ப வந்து காலையில தானே ஆகுது. அதனால ஜெலாட்டோ ட்ரை பண்ணல. நம்ம வந்து திராமிசு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இட்டாலியில திராமிசு ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு போல. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த திராமிசு வந்து இந்த லேயர் உள்ள இருக்கும். புரியுதா? ம். ஸோ இந்த திராமிசு பார்த்தீங்கன்னா, மெயினா காஃபி, அந்த ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும். கேக் ஸ்பஞ்சு. அது மேல ஃபுல்லா காஃபிய வந்து சோக் பண்ணிருவாங்க. சோக் பண்ணிட்டு இந்த மாஸ்கபோனே சீஸ் இருக்கு. ஸோ திராமிசுனாலே மாஸ்கபோனே சீஸ் தான். ஸோ அந்த சீஸும் பண்ணி அ உண்டாக்குற டெசர்ட். ஆனா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இட்டாலி வந்தீங்கன்னா கண்டிப்பா திராமிசு ட்ரை பண்ணுங்க. Yeah. ஸோ இதெல்லாம் தாங்க ஜெலாட்டோ. ஸோ இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கீஸ் இருக்கு இங்க. ஸோ இங்க பாருங்க ஐஸ்கிரீம் கோன்ஸ். ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ண திராமிசு இங்க இருக்கு. ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸு. சாரி கெஃபே. இதுதான் அந்த கெஃபேவோட என்ட்ரன்ஸு. இங்க தான் நம்ம சாப்பிட்டோம். இதான் அந்த ஸ்பாட். விட்டோரியோ. சூப்பரா இருந்ததுங்க. காஃபிலேருந்து, கேக்லேருந்து, திராமிசூலேருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாரி வந்தீங்கன்னா. ஸோ இது வந்து பாருங்கங்க, இது வந்து டிராஃபிக் கிடையாது. பார்க்கிங் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து பார்க்கறக்கு டிராஃபிக் மாரி இருக்கு இல்லைங்களா? ஆனா வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. ரோடு மேலயே இருக்கு. ஸோ இதுதாங்க அந்த ஆரஞ்ச் கலர் பில்டிங் தெரியுதுல்ல, அது பின்னாடி தான் பீச் இருக்கு. இங்க பாருங்க. ஃபியாட்டோட குட்டி கார் வந்து இங்க இருக்கு. எவ்ளோ குட்டியா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அந்த காரோட பேக் சைடு வியூ. ஸ்டியரிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு சர்ச்சுங்க.
நிறைய குட்டி குட்டி சர்ச் இருக்கு இந்த ஊர்ல. இது வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது. இங்க பாருங்க இந்த வீடு. ஸோ இது அந்த சர்ச்சோட முன் பக்கம் நிறைய கைடட் டூர்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. எந்த லாங்குவேஜ்னாலும் உங்களுக்கு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யன், அப்புறம் செக்கு, அப்புறம் இட்டாலியன், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும். ஸோ நம்ம மட்டேராவில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக கேக்டஸ் இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட். இது பாருங்க இட்டாலியன் பெட்டிக்கடை. பார்க்குறக்கு பெட்டிக்கடை மாதிரி இருக்கு, நம்ம ஊர் பெட்டிக்கடை மாதிரி. பார்ப்போம் அங்கே போயிட்டு என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய கடைகள் இல்லைங்க. இப்படி தேவையான பொருட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு சொவேனியர்ஸு பாரியோடது. ஸோ இங்கே வெஸ்பா ஃபேமஸ்னால எல்லாமே வெஸ்பாவோட தான் இருக்கு. இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. இங்கேயே டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரீஜன்ல கிடைக்கிற பாஸ்தாவோட பேருங்க. ஒரஷேட்டே. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில. பட் இதுதான் அந்த ஸ்டைல் ஆஃப் பாஸ்தாவோட நேம். ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட்டோட பில்டிங்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே திரும்பணும்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ஸோ இதுதான் நிக்கோலோ பிசினின்னு. ஸோ இந்த பிசினின்ற நேம் வந்து நிறைய ஸ்டாப்ல வந்து வச்சிருக்காங்கங்க. இந்த நேம் நிறைய வெஸ்பா இருக்குங்க. வெஸ்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியாட். ஸோ ஃபியாட்டும் இட்டாலியன் பிராண்ட் தான். ஃபியாட் கார்ஸ், வெஸ்பா இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கார்ஸ் இருக்கு இந்த கடையில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்டஸ். அவ்வளோ அழகா இருக்குங்க. உள்ள ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் டெக்கார்ஸ் தான். இங்கே பாருங்க. பாருங்க நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட். நைட்டு வந்தோம்ல அதே ஸ்பாட்டுங்க. ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இது பாருங்க ஃபுல்லாகவே மேக்ரோன்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஆ
Let's Non la pensate proprio. Esatto. Guardatevelo sempre. ஸோ நம்ம பாரியிலேருந்து கிளம்பி வேற ஒரு பிளேஸ்க்கு இப்போ போகிறோம். பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின் தான் எடுக்கணும். என்ன எடுக்க போகிறேன்னு தெரியல. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா போலிக்னானோ அமாரே அப்படின்னு நினைக்கிறேன். தெரிலங்க. ஆனால் நேம்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு குட்டி ரீஜியன்னு வச்சுக்கோங்களேன். பாரியிலேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருக்குது. அங்கே போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.